ஆனா உண்மையாவே ஒரு மாபெரும் மனிதர் தான். 3-4 வருஷமாவே அந்த சின்ன சின்ன வீடியோஸ் யாராவது போட்டுட்டு இருப்பாங்க. கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி மிகப்பெரிய தானம் இல்ல நான் தானே. என்னப்பா நீ இப்படி பண்றியப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இவரோட சில விஷயங்கள் ரொம்பவே அலப்பறையா இருக்கும். யாரா இவரு அப்படிங்கறதானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதை பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். வேற யாரும் கிடையாது, யூடியூப் பக்கத்தை ஓபன் பண்ணாலே சர்ச்சைக்குரிய விஷயத்துல முதல் இடத்துல நிக்கிற நம்ம டிடிஎஃப் வாசன் அவர்கள் தான் இன்னைக்கு 2K கிட்ஸ் மத்தியில ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு ரொம்பவே பாவமா இருந்தாலுமே இவர் செய்யற சாகசங்கள்லாம் இன்னைக்கு பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியே ஆகணும். ரீசெண்டா அவர் ஒரு படம் கூட நடிச்சாரு, மஞ்சள் வீரன் சொல்லிட்டு. இந்த படம் மூலியமா சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல இடத்துக்கு வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தா நடுரோட்ல தான் நின்னாரு. நமக்கு எல்லாருமே பார்த்தோம்னு நினைக்கிறேன். ரீசெண்டா வீலிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல போயிட்டு கம்பி எண்ணிட்டு இப்பதான் ரீசெண்டா வெளியில வந்திருந்தாரு. இந்த நிலையில டிடிஎஃப் வாசன் அவர்கள் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அவரோட நினைவிடத்துக்கு போயிருந்திருக்காரு. அப்ப இவரை சுத்தி ஃபேன்ஸ் எல்லாருமே நின்னுக்கிட்டு போட்டோ எடுத்திருந்திருக்காங்க. சோ இத பார்த்த தேமுதிக நிர்வாகிகள் எல்லாருமே இது என்னப்பா போட்டோ எடுக்கிறீங்கம்மா, யாரா இருந்தாலும் அடிச்சிருவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டிருந்திருக்காங்க. உடனே ஒன்னும் தெரியாதது போல ஷூவை மாட்டிக்கிட்டு அங்கிருந்து டிடிஎஃப் வாசன் வந்து வெளியில போயிருந்திருக்காரு. இந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னதான் நீங்க ஃபெமிலியர் பர்சனா இருந்தாலுமே அந்த இடத்துல பண்ணக்கூடிய காரியமாப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இங்க ஒரு கேள்விக்குறி இருந்துட்டு இருக்கு. சோ இத பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.